أشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்னும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கம் என்ற பெயரில் செய்யப்படுகிற பித்அத்துகள் என்றும் அத்தனை பித்அத்துகளும் வழிகேடு, அத்தனை வழிகேடும் நரகத்தின்பால் இட்டுச் செல்லும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய எல்லா உரைகளையும் ஆரம்பிப்பதற்கு முன்னால் அந்த நபித்தோழர்களை பார்த்து எச்சரித்த அந்த செய்தியை ஞாபகமூட்டியவனாக, அன்புள்ளங்கொண்ட அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஜும்ஆ உரையில் தனி மனித சுத்தமும் சுற்றுச்சூழல் சுத்தமும் என்ற தலைப்பில் சில செய்திகளை பார்ப்பது மிக பொருத்தமாகவும் காலத்தின் தேவையாகவும் இருக்கும் என்று நினைக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் தெரியும், சில நாட்களுக்கு முன்னால் அல்லது சில வாரங்களுக்கு முன்னால் எமது இந்த நாட்டையே உலுக்கிய கனமழை, வெள்ளம், மண் சரிவு, இதனால் இந்த நாட்டுக்கு நாட்டு மக்களும் இந்த நாடும் அல்லோல் கல்லோல் பட்டு அதிகமான பேர் அனர்த்தங்களை சந்தித்திருக்கிறது. இந்த அனர்த்தங்களில் இருந்து இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டெழுந்து அவர்களுடைய வீடுகளுக்கு செல்வது, அவருடைய தொழில்களை ஆரம்பிப்பது, இப்படி ஏற்பட்டு கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் மழை விட்டாலும் தூறல் விடவில்லை என்கிற மாதிரி இந்த கனமழை, வெள்ளம் இவைகளுக்கு பின்னால் எங்களுடைய கவனக்குறைவின் காரணமாக அல்லது நாங்கள் அலட்சியமாக இருக்கிற காரணத்தினால் இந்த நோய்கள் பரவுகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய உலகம் அறிவியல் முன்னேற்றத்திற்கு பஞ்சமில்லாத அதே நேரத்தில் பலவிதமான நோய்களும் அதிகரித்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஒரு வருடத்திற்கு ஒரு நோய் என்கின்ற வகையில் நோயும் பிரபல்யம் அடைந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு வருடத்திற்கு பறவை காய்ச்சல், இன்னொரு வருடத்திற்கு சிக்கன்குன்யா, இன்னொரு வருடத்திற்கு மலேரியா, டெங்கு, கொரோனா, இது போன்று நோயும் ஒவ்வொரு வருடமும் ஒரு நோய் பிரபல்யமாகிக் கொண்டு அறிமுகமாகிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த நோய்களில் இருந்து எங்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்வதற்கு, பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த ஒவ்வொரு தனி மனிதனும் சுத்தத்தை பேண வேண்டியிருக்கிறது. அதே மாதிரி சுற்றுச்சூழலை நாங்கள் பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. அப்படி பாதுகாத்தால் மட்டும்தான், அதில் கவனம் செலுத்தினால் மட்டும்தான், அந்த சுத்தத்தில் அலட்சியம் செய்யாமல் நாங்கள் இருந்தால் மட்டும்தான் இது போன்ற இந்த நோயிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். இந்த சுத்தம் பற்றி இஸ்லாம் சொல்கிற செய்தியை பாருங்கள். இது முஸ்லிமில் 381வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அத்தஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் என்பது
இறை நம்பிக்கையின் விசுவாசத்தினுடைய ஈமானுடைய சரி பாதி என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். இந்த இறை நம்பிக்கை என்பது நம்ம சுவனத்திற்கு அழைத்து செல்வதற்கு, சுவனம் செல்வதற்கு எவ்வளவு முக்கியமானது என்பது எல்லோருக்கும் தெரியும். யாருடைய உள்ளத்தில் கடுகளவேனும் ஈமான் இல்லையோ அவர் காலாகாலம் அந்த சுவனத்தை அடைய முடியாது, சுவனத்தின் வாடையை கூட நுகர முடியாது. அப்படி இருக்குகிற போது ஈமானுடைய இறை நம்பிக்கையினுடைய சரி பாதியாக இஸ்லாம் தூய்மையை, சுத்தத்தை சொல்கிறது என்றால், இந்த ஈமான் எவ்வளவு முக்கியமானதோ, இறை நம்பிக்கை எங்களுக்கு எவ்வளவு முக்கியமானதோ, அதே மாதிரி சரி பாதியாக தூய்மையும் சுத்தமும் எங்களுக்கு மிக முக்கியமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அல்லாஹு தஆலா குர்ஆனில் சூரா அத்-தௌபா என்கிற 9வது அத்தியாயத்தின் 108வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், வல்லாஹு யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், அல்லாஹ் தூய்மையானவர்களை, சுத்தமாக இருக்கிறவர்களை நேசிக்குகிறான், விரும்புகிறான் என்று சொல்கிறான். அப்ப அல்லாஹ் விரும்புகிற அளவுக்கு எங்களுடைய தனி மனித சுத்தமாகட்டும், சுற்றுச்சூழல் சுத்தமாகட்டும், தூய்மையாகட்டும் இருக்கிறது என்றால், அல்லாஹ் விரும்புகிற ஒரு காரியமாக இருக்கிறது என்றால் அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாங்கள் சொல்லாமலேயே புரிந்து கொள்ள முடியும். இந்த தூய்மையாக இருக்க வேண்டும், சுத்தத்தை பேண வேண்டும் என்பதற்கு இந்த ஒரு ஹதீஸும், இந்த ஒரு குர்ஆனிய வசனமுமே ஒரு ஈமானிய உறுதிமிக்க ஒரு மனிதனை பொறுத்த மட்டில் போதுமானதாக இருக்கிறது. இந்த ஒரு வசனத்திற்காக அல்லாஹ் தூய்மையானவர்களை விரும்புகிறான், அல்லாஹ் தூய்மையானவர்களை விரும்புகிறான், நேசிக்கிறான் என்பதற்காக அல்லாஹ் என்னை நேசிக்க வேண்டும், அல்லாஹ் என்னை நேசித்து விட்டால், அல்லாஹ் என்னை விரும்பிவிட்டால், அது இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி எனக்கு கிடைக்கிற அத்தனை வெகுமதிகளிலும் மிக பிரபல்யம், மிக பெரிய ஒரு வெகுமதியாக, பரிசாக எனக்கு இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி எல்லோருக்கும் தெரிந்த செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயதை நெருங்குகிறார்கள். 40 வயதில் ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் இறை தூதராக தேர்ந்தெடுக்க போகிறான். எனவே அந்த 40 வயதை நெருங்குகிற போது ரசூலுல்லாஹ்வுக்கு தானாகவே தனிமையில் உட்கார்ந்து, யாருமே இல்லாத ஒரு இடத்திற்கு சென்று அல்லாஹுவை வணங்க வேண்டும், அல்லாஹுவை தியானிக்க வேண்டும், அல்லாஹுவை திக்ர் செய்ய வேண்டும் என்று தனக்குத்தானே விரும்பி ரசூலுல்லாஹ் ஹிரா குகைக்கு செல்கிறார்கள். மக்காவிலே இருக்கிற அண்ணாந்து பார்த்தால் கூட தென்படாத அளவுக்கு அவ்வளவு உயரத்தில் இருக்கிற அந்த ஹிரா குகைக்கு சென்று அல்லாஹ்வுடைய தூதர் தனிமையில் உட்கார்ந்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்கிற குர்ஆனின் முதலாவது வசனம், சூரத்துல் அலக்கின் முதல் 5 வசனம், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்கிற இந்த வசனம் வஹியாக இறங்குகிறது. அப்பையும் ரசூலுல்லாஹ்வுக்கு நான் நபியாக தேர்வு செய்யப்பட்டு விட்டேன் என்று தெரியாது. ரசூலுல்லாஹ் மனைவி ஹதீஜாவிடத்திலே ஓடி வந்து சொல்கிறார்கள், ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள், எனக்கு என்னமோ நடக்க போகிறது, எனக்கு அச்சமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது, என்னமோ நடக்கவிருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் ஹதீஜா நாயிடத்திலே சொன்னவுடன் ஹதீஜா நாய் என்ன செய்கிறார்கள் என்றால், ரசூலுல்லாஹ் தன்னுடைய கணவன், அவர்களோடு குடும்ப வாழ்க்கை நடத்தி இருக்கிறார்கள். கணவனாக இருந்த அந்த ஹதீஜா நாயை கணவனிடத்திலே இருந்த நல்ல பண்புகளை எல்லாம் அடுக்குகிறார்கள். அடுக்கிவிட்டு சொல்கிறார்கள், நீங்கள் அனாதைகளை ஆதரிக்கிறீர்கள், கஷ்டப்பட்டவர்களுடைய சுமைகளை சுமந்து கொள்கிறீர்கள், உறவினர்களோடு சொந்தக்காரர்களோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதராகிய உங்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான், அல்லாஹ் உங்களை ஒருபோதும் விட்டுவிட மாட்டான், ஒதுக்கிவிட மாட்டான் என்று ஆறுதல் சொல்கிறார்கள். அப்படி சொல்லிவிட்டு ஒருவரிடத்திலே கூட்டிச் செல்கிறார்கள். பின்னால் இப்படித்தான் ஒரு நபி வருவார் என்ற ஒரு செய்தியை முன்னறிவிப்பாக அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி இருக்கிற போதுதான் ரசூலுல்லாஹ் இறை தூதராக நபியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்.
அதற்கு பின்னால் அடுத்த வசனமாக கிட்டத்தட்ட அடுத்து 2வது 3வது வசனமாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா ஐயுஹல் முத்தஸிர், போர்வையை போத்திக் கொண்டிருப்பவரே என்று சொல்லிவிட்டு கும் ஃபஅன்லிர், போர்வையை போத்திக் கொண்டிருப்பவரே எழுந்து நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். போர்த்தி கொண்டு உறங்குவதற்காக இந்த உலகத்தில் நீங்கள் படைக்கப்படவில்லை. எனவே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து இந்த தாவா பணியை, சத்தியத்தை, நல்லதை ஏவி தீயதை தடுக்குகிற இந்த உயர்ந்த அந்த பொறுப்பை, அந்த ஒரு அமானிதத்தை நீங்கள் சரியாக நிறைவேற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு வரப்பக ஃபகப்பிர், உங்களுடைய இறைவனை பெருமைப்படுத்துங்கள், தக்பீர் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு வசியாபக வதஹீர், உங்களுடைய ஆடையை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், வர்ருஜ்ஸ ஃபஹ்ஜுர், அசிங்கத்தை அசுத்தத்தை நீங்கள் வெறுப்பீராக என்று சொல்லி அல்லாஹு தஆலா குர்ஆனில் ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்லுகிறான். எனவே நபியாக தெரிவு செய்யப்பட்டு அடுத்த கணம் மாதிரி, கிட்டத்தட்ட அடுத்த செய்தி மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்வது வர்ருஜ்ஸ ஃபஹ்ஜுர், அசுத்தத்தை அசிங்கத்தை, தூய்மையாக இருக்கிற அதற்கு மாற்றமான எந்த காரியமாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் வெறுக்க வேண்டும். தூய்மையாக சுத்தமாக நீங்கள் இருக்க வேண்டும், எல்லா நிலைகளிலும் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கட்டளையிடுகிறான். அது மாத்திரமல்ல, நாங்கள் ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகை ஒவ்வொரு ஆணும் பெண்ணும், வயது முதிர்ந்தவர்களும் நோயாளிகளும் பிரயாணிகளும் யாராக இருந்தாலும் விதிவிலக்கே இல்லாத ஒரு இஸ்லாமிய கடமை இருக்கும் என்றால் அது தொழுகை மட்டும்தான். இந்த தொழுகையை விட முடியாத ஒரு கடமை. அந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் எப்படி தொழுகை நிறைவேற்றுவது கடமையோ அதே மாதிரி அந்த தொழுகைக்கு முன்னால் வுது செய்வதும் கடமையாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா துக்பலு ஸலாத்து பிகைரி துஹூர், உங்களுடைய தொழுகை வுது இல்லாமல், தூய்மை இல்லாமல், அங்க சுத்தம் செய்யாமல் அந்த தொழுகையை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். பாருங்கள், ஒவ்வொரு மனிதனுடைய தனி மனித சுத்தத்தை இஸ்லாம் எந்த அளவுக்கு பேணச் சொல்கிறது என்று பாருங்கள். நீங்கள் அல்லாஹ்வோடு பேசுகிற, முனாஜாத் செய்கிற அந்த தொழுகையை, அல்லாஹ்வோடு செய்கிற அந்த இபாதத்தை நிறைவேற்ற செல்வதற்கு முன்னால் வுது மிக முக்கியமாக இருக்கிறது. வாயை கழுவி சுத்தம் செய்துவிட்டு, முகத்தை சுத்தம் செய்துவிட்டு, காலை கையை சுத்தம் செய்துவிட்டு தான் அந்த தொழுகையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். என்ன தொழுகையாக இருந்தாலும் சரி அதற்கு வுது மிக முக்கியமாக இருக்கிறது, மிக கட்டாயமாக இருக்கிறது. அந்த வுதுவை செய்ததற்கு பின்னால் தான் தொழுகையை நிறைவேற்ற முடியும் என்கிற அளவுக்கு இஸ்லாம் வைத்திருக்கிறது. என்றால் இந்த சுத்தம், தூய்மை என்பது எவ்வளவு கவனமானது என்று பார்த்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, இந்த தூய்மையாக இருக்கிற அந்த சுத்தம் இருக்கிறதே, அதில் ஒவ்வொரு தனி மனிதனும் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும், யாரும் அலட்சியம் செய்துவிடக்கூடாது என்பதற்காக எப்படி இஸ்லாம் நுணுக்கமாக அதை பார்க்கிறது என்று பாருங்கள், எவ்வளவு நுணுக்கமாக கவனிக்கிறது என்று பாருங்கள். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், இதஸ்தைகல அஹதுக்கும் ஃபல்யுஃப்ரிக் அலா யதிஹி ஸலாஸ மர்ராத்தின் கப்ல அன் யதுகுல யதஹு ஃபீ இனாயிஹி, ஒருவர் காலையில் எழுந்தவுடன், இரவு படுக்கைக்கு சென்று காலையில் எழுந்தவுடன் உங்களுடைய கைகளை உங்களுடைய பாத்திரங்களிலே போட்டு விடாதீர்கள். காலையில் இரவு உறக்கத்திற்காக சென்று காலையில் எழுந்தவுடன், இப்போதான் எல்லா இடங்களிலும் டெப்லைன், பைப்லைன் இருக்கிறது. ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்று பாருங்கள், எந்த வீட்டிலும் இந்த டெப்லைனோ பைப்லைனோ இருக்காது. எல்லா வீடுகளிலும் சிறிய பாத்திரங்கள் தான் தண்ணி வைத்திருப்பார்கள். பள்ளிவாசல்கள் தோறும் ஹவுல் என்று எல்லா பள்ளிவாசலிலும் ஒரு சிறிய ஹவுல் வைத்திருப்பார்கள். வருகிற அத்தனை பேரும் அதிலே தான் வுது செய்வார்கள். எனவே ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், காலையில் தூங்கி எழுந்தவுடன் உங்களுடைய கைகளை கொண்டு அப்படியே அந்த பாத்திரத்தில் போட்டு விடாதீர்கள். என்ன காரணம் என்றால், நீங்கள் இரவு தூங்குகிற போது உங்களுடைய கை எங்கெங்கெல்லாம் சென்று வந்தது என்று உங்களுக்கு தெரியாது, என்னெல்லாம் குடைந்தது என்று உங்களுக்கு தெரியாது, எங்கே எல்லாம் சொரிந்தது என்று உங்களுக்கு தெரியாது.
எனவே உங்களுடைய கைகளை அப்படியே கொண்டு அந்த பாத்திரத்தில் போட்டு விடாமல் வெளியே தண்ணீர் எடுத்து 3 தடவை கழுவி விட்டு அதற்கு பின்னால் தான் அந்த பாத்திரத்தில் நீங்கள் ஹவுலில் நீங்கள் கையை போட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகாக எவ்வளவு நுணுக்கமாக இந்த தனி மனித சுத்தத்தை பேண சொல்லி தந்திருக்கிறார் என்று பாருங்கள். அது மாத்திரமல்ல, பல் துலக்குவது, இந்த பல்லு தீட்டுவது பல்லு துலக்குவது என்பது என்னமோ எங்களுடைய வாய்கள் மட்டும் சுத்தமாக வேண்டும், பற்கள் மட்டும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் நினைத்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், யாருடைய வாய் சுத்தமாக இருக்கிறதோ அதனால் அல்லாஹு தஆலா திருப்தி அடைகிறான். உங்களுடைய வாயும் சுத்தமாகிறது, பல்லு தீட்டுவதன் காரணமாக, வாயை சுத்தம் செய்வதன் காரணமாக உங்களுடைய வாயும் சுத்தமாகிறது, அல்லாஹ்வும் திருப்தி அடைகிறான் என்று சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லவ்லா அன் அஷுக்க அலா உம்மத்தி லஅமர்துஹும் பிஸ்ஸிவாக் இந்த குல்லி ஸலாத். என்னுடைய சமுதாயத்திற்கு கஷ்டம் இல்லை என்றிருந்தால், நான் என்னுடைய சமுதாயத்தை சிரமப்படுத்தி விட்டேனோ என்று அந்த சமுதாயம் நினைக்க மாட்டார்கள் இல்லை என்றிருந்தால் நான் என்ன செய்திருப்பேன் என்றால், ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாலும் 5 நேர தொழுகைக்கு முன்னாலும் எப்படி உது செய்வது கடமையோ அதே மாதிரி பல்லு தீட்டுவதை கடமையாக ஆக்கியிருப்பேன், பல் துலக்குவதை நான் கடமையாக ஆக்கியிருப்பேன். தொழுகைக்கு எப்படி உது செய்வது கடமையோ அதே மாதிரி உது செய்வதற்கு முன்னால் பல் துலக்குவது கடமை என்று ஆக்கியிருப்பேன். அதை ஏன் விட்டுவிட்டேன் என்ற கடமையாக ஆக்காமல் ஃபர்லாக ஆக்காமல் விட்டுவிட்டேன் என்றால் என்னுடைய சமுதாயத்திற்கு சிரமத்தை கொடுத்து விட்டேன், கஷ்டத்தை கொடுத்து விட்டேன் என்கிற ஒரு அச்சம்தான் எனக்கு இருந்தது. இல்லை என்றால் நான் அதை கடமையாக்கி இருப்பேன் என்று அந்த வாய் சுத்தத்தை பற்றி இஸ்லாம் சொல்கிறது. அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இந்த பச்சையாக வெள்ளப்பூடை சாப்பிட்டவர்கள், பச்சையாக வெங்காயத்தை சாப்பிட்டவர்கள், பச்சையாக லீக்ஸை சாப்பிட்டவர்கள் ஃபலா யக்ரபன்ன மஸ்ஜிதனா, எங்களுடைய பள்ளிவாசலின் பக்கம் நீங்கள் வரக்கூடாது என்று எச்சரிக்கிறார்கள் ரசூலுல்லாஹ். ஜமாத்து தொழுகையில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்று எச்சரிக்கிறார்கள். அந்த அளவுக்கு அந்த வெங்காயத்தினுடைய வெள்ளப்பூடுடைய லீக்ஸுடைய அந்த துர்வாடை கூட அந்த வானவர்கள் அவர்கள் நீங்கள் அதன் மூலம் அவர்கள் நோவினை அடைகிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். என்றால் பீடியையும் சிகரெட்டையும் சுருட்டையும் குடித்து கொண்டு வெற்றிலையை போட்டுக்கொண்டு அதை எதுவுமே அது கவனம் எடுத்து கழுவாமல் பல்லை சுத்தம் செய்யாமல் அப்படியே வந்து சப்புகளிலே நின்று கொண்டு தொழுகிறோம் என்றால் இது எவ்வளவு கடுமையான ஒரு பயங்கரமான ஒரு பாவம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு தவறிவிட்டிருக்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தனி மனித சுத்தத்தில் நாங்கள் அதிகம் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எந்த மார்க்கத்திலாவது நீங்கள் பார்த்திருப்பீர்களா வெள்ளிக்கிழமை குளித்துத்தான் ஆக வேண்டும் என்று, அல்லது உங்களுடைய புனித நாள் என்று எதை நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ வாரத்தில் ஒரு தடவை குளிக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு மார்க்கம் உலகத்தில் இருக்குமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் குஸ்லு யௌமுல் ஜும்அத்தி வாஜிபுன் அலா குல்லி முஹ்தலமின். பருவம் அடைந்த ஒவ்வொருவர் மீதும் ஜும்ஆ தினத்தன்று குளிப்பது கடமை என்று சொல்கிறது இஸ்லாம். எனவேதான் வெள்ளிக்கிழமை நாங்கள் குளித்துவிட்டு நறுமணம் பூசிக்கொண்டு இருக்குகிற ஆடைகளிலேயே சிறந்த ஆடையை அணிந்து கொண்டு நறுமணத்தோடு எண்ணெய் பூசிக்கொண்டு நேர காலத்தோடு இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னால் பள்ளிவாசலுக்குள் வந்து அமர்ந்து கொள்ளுமாறு இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது. ஆனால் என்னுடைய பழக்கம் அப்படி இருக்கிறதா? வாரத்தில் ஒரு தடவை வெள்ளிக்கிழமையாவது குளித்தே ஆக வேண்டும் என்று சொன்ன ஒரு நல்ல ஒரு புனிதமான மார்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு அழகாக இஸ்லாம் அந்த தனி மனித சுத்தத்தை எல்லாம் எங்கெங்கெல்லாம் கவனிக்கிறது என்று பாருங்கள். எனவே அந்த தனி மனித சுத்தம் தானே என்னோடு அது விடட்டும் என்று யாரும் அலட்சியப்படுத்தி விட முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, சல்மானுல் ஃபாரிசி என்கிற ஒரு நபித்தோழர்,
இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அவர்களுடைய காதுகளுக்கு கேட்குகிற மாதிரி சில முஸ்லீம் அல்லாதவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். உங்களுடைய நபிதானே சிறுநீர் கழிப்பது எப்படி என்பதை கூட, சிறுநீர் கூட எப்படி கழிக்க வேண்டும் என்று கூட கற்றுத்தருகிறாராமே என்று சல்மானுல் ஃபாரிசி அவருடைய காதுக்கு கேட்குகிற மாதிரி பேசிக்கொள்கிறார்கள். சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அஜல், அல்லாஹுவின் மீது சத்தியமாக உண்மைதான், எங்களுடைய தூதர், எங்களுடைய தலைவர், எங்களுக்கு வழிகாட்ட வந்தவர் சிறுநீர் எப்படி கழிக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தருகிறார். எப்படி சொல்கிறார்? வெட்ட வெளியான ஒரு இடத்தில் காபாவை முன்னோக்கவும் கூடாது, பின்னோக்கவும் கூடாது. அதே நேரத்தில் நீங்கள் சிறுநீர் கழித்துவிட்டு 3 கற்களுக்கு குறைவாக, தண்ணீர் இல்லாத சந்தர்ப்பங்களில், தண்ணீர் கிடைக்காத போது 3 கற்களுக்கு குறைவாக அந்த சிறுநீரை நீங்கள் சுத்தம் செய்யவும் கூடாது என்று எங்களுக்கு கற்றுத்தருகிறார். அப்படி கற்றுத்தந்ததன் விளைவுதானே இன்று வரை இந்த சமுதாயம் தனி மனித சுத்தத்தில் எங்கேயோ இருக்கிறது. மூக்கின் நுனியில் இந்த சமுதாயத்தை வைத்து பார்க்குகிற மாதிரி அந்த இஸ்லாம் எங்களை எல்லாம் வைத்திருக்கிறது என்றால், ஒவ்வொரு தகவல்களையும் படிக்கிற போது, ஒவ்வொரு செய்திகளையும் படிக்கிற போது ஆச்சரியமாக இருக்கிறது. எங்களால் வாய்களால் சொல்ல முடியவில்லை, ஆனால் அடுத்தவர்கள் புகழுகிற போது இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக, இப்படி ஒரு வழிகாட்டலாக தான் எங்களுடைய வழிகாட்டல் இருக்கிறது. அல்லது நானும் நீங்களும் இந்த சமுதாயத்தில் இருக்கிற பெரும் பெரும் அறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஆய்வு செய்து ரூம் போட்டு சிந்தித்துத்தான் நாங்கள் சிறுநீரை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறோமா? அல்லது சிறுநீர் கழிக்குகிற போது அப்படி நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அந்த முறைப்படி செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கபறுகளை தாண்டி செல்கிறார்கள். 2 கபறுகளை கடந்து ரசூலுல்லாஹ் செல்கிறார்கள். செல்கிற போது அந்த 2 கபரிலும் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை பார்த்த ரசூலுல்லாஹ் அந்த சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள், ஒரு ஈச்சம்பன மட்டையை பச்சை மட்டையை எடுத்து தாருங்கள் என்று சொல்லி அந்த மட்டையை 2ஆக உடைத்து 2 கபர்களுக்கு மேலாலும் ரசூலுல்லாஹ் நட்டி விடுகிறார்கள். நட்டி விட்டு சொன்னார்கள், இந்த 2 கபரிலும் இருக்கிறவர்கள் பெரும் பெரும் பாவங்கள் செய்ததற்காக, ஷிர்க்கு, விபச்சாரம், திருட்டு, இது கொலை, கொள்ளை, இது போன்ற பெரிய பாவங்கள் செய்ததற்காக ஒன்றும் இவர்கள் வேதனை செய்யப்படவில்லை. இந்த 2 கபரிலும் இருக்கிறவர்கள் எதற்காக வேதனை செய்யப்படுகிறார்கள் என்றால், இந்த கபரில் உள்ள ஒருவர் சிறுநீர் கழிக்கிற போது அதை மறைவாக சிறுநீர் கழிக்க மாட்டார், அல்லது சிறுநீர் கழித்து விட்டு சரியாக சுத்தம் செய்ய மாட்டார், அதை பேண மாட்டார். அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த கபரில் உள்ளவர் வேதனை செய்யப்படுகிறார். இன்னொரு கபரை காட்டி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த கபரில் உள்ளவர் எதற்காக வேதனை செய்யப்படுகிறார் என்றால், இவர் உலகத்தில் இருக்கிற போது கோல் மூட்டி செல்பவராக இருந்தார். கோல் மூட்டுகிற பழக்கம், 2 பேரை மூட்டி விடுவதில், புறம் பேசுவதில், அடுத்தவருடைய மாமிசத்தை சாப்பிடுவதில் மிக கவனமாக இருந்து கொண்டிருந்தார். சந்தி பொந்து 4 பேர் கூடினால் அடுத்தவனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதிலேயே இருப்பார், கவனமாக இருப்பார். எனவே அப்படி செய்த அந்த ஒரு பாவத்திற்காகத்தான் இந்த 2 கபரிலும் உள்ளவர்களுக்காக வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு, ஈச்ச மரத்தின் பச்சை மட்டையை 2ஆக பிளந்து 2 கபரிலும் நட்டிவிட்டு சொன்னார்கள், இது 2ம் காயாமல் இருக்கும் காலமெல்லாம் இவருடைய வேதனை குறைக்கப்படலாம் என்றார்கள் ரசூலுல்லாஹ். எனவே இதை தெரிந்து கொண்டு நாம், இதை புரிந்து கொண்டு நாம் தவறுதலாக புரிந்து கொண்டு ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்ததற்கு பின்னால் அந்த ஜனாசாக்களுக்கு மேல், அந்த மையவாடிகளுக்கு மேல் செடிகளை நாட்ட வேண்டும் என்று யாரும் புரிந்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இறை தூதராக இருக்கிறார்கள், ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக இருக்கிறார்கள், மனித குலத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்டவர்கள். எனவே கபருடைய வேதனை ரசூலுல்லாஹ்வுக்கு எடுத்து காட்டப்படுகிறது. நாங்கள் ஒரு கபருக்கு மேலால் செடி நாட்டுகிறோம் என்றால், இந்த கபரிலே இருக்கிற, இந்த கபருக்கு கீழால் இருக்கிற என்னுடைய தந்தை அல்லது என்னுடைய தாய், என்னுடைய சகோதரன், என்னுடைய முஸ்லிம், இவன் சிறுநீர் கழிக்குகிற போது மறைவான இடத்தில் சிறுநீர் கழிக்கவில்லை என்பதற்காக நான் அவருக்கு செடி நாட்டுகிறேனா?
அல்லது இவர் உலகத்திலே கோல் சொல்லி புறம் பேசிக் கொண்டிருந்தார், அதனால் நான் இவருக்கு செடி நாட்டுகிறேன் என்று செடி நாட்டிக் கொண்டிருக்கிறோமா? எனவே ஹதீஸை தவறுதலாக புரிந்து கொண்ட அந்த செயல்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். இதிலும் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் இருந்து தொண்டு தொட்டு இஸ்லாமிய மரபாக இருந்து வந்த ஒரு செய்தி. இதை ரசூலுல்லாஹ் தனி மனித சுத்தத்தில் மிக அதிகமாக மிக கவனமாக பேண சொல்கிறார்கள். சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், ஹம்சும் மினல் ஃபித்ர், 5 விடயங்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் இருந்து தொண்டு தொட்டு ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயத்திற்கு மட்டுமல்ல, அதற்கு முன்னால் இருந்த எல்லா நபிமார்களுடைய சமுதாயமும் செய்து வந்த இஸ்லாமிய மரபுகளாக இருக்கிறது. அதில் ஒன்று அல் ஹித்தான், ஹத்னா செய்வது ஒன்றாக இருக்கிறது. வனத்ஃபுல் இபுத், அக்குள் முடிகளை களைவது, இதுவும் ஒரு வலியுறுத்தப்பட்ட சுன்னாவாக. அதே மாதிரி இது ஒரு எல்லா நபிமார்களுடைய சமுதாயமும் செய்து வந்த ஒன்றாக இருக்கிறது. அதே மாதிரி நகம் வெட்டுவது, அதே மாதிரி கஸ்ஸு ஷாரிப், மீசையை கத்தரிப்பது, அதே மாதிரி மர்ம உறுப்புகளில் இருக்கிற அந்த முடிகளை களைவதும் ஒரு எல்லா நபிமார்களுடைய சமுதாயம் செய்து வந்த தொண்டு தொட்டாக தொடர்ச்சியாக செய்து வந்த ஒரு பணியாக, ஒரு தூய்மையாக, சுத்தமாக இருக்கிறது. எனவே நீங்களும் அதிலே பேணிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு ஒரு கால வரையறையும் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். எங்களுக்கு ரசூலுல்லாஹ் மீசையை கத்தரிப்பதையும் நகம் வெட்டுவதையும் அக்குள் முடிகளை களைவதையும் மர்ம உறுப்புகளில் உள்ள முடிகளை களைவதற்கும் 40 நாட்கள் தான் வரம்பு விதித்திருந்தார்கள். அதற்கிடையில் வேண்டுமானால் நீங்கள் வெட்டி கொள்ளலாம், இருந்தாலும் 40 நாளை தாண்டக்கூடாது. அந்த அளவுக்கு வரம்பு வைத்து இஸ்லாம் மிக கவனமாக உங்களுடைய அக்குள் முடிகளில் இஸ்லாம் இவ்வளவு வழிகாட்டுகிறது என்று பாருங்கள். எங்களுடைய மர்ம உறுப்புகளில் இருக்கிற அந்த முடிகளை களைவதற்கு இஸ்லாம் வழிகாட்டுகிறது என்று பாருங்கள். இதெல்லாம் ஒரு தனி மனித சுத்தமாக இருக்கிறது, தனி மனிதன் பேண வேண்டிய தூய்மையாக இருக்கிறது. எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த தனி மனித சுத்தத்தில் மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அலட்சியம் செய்துவிடக்கூடாது. நான் எப்படி இருந்தால் என்ன என்று இருந்துவிடக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் பலருக்கு நிறைய நிஅமத்துக்களை அளித்திருப்பான். நல்ல வீடு கட்டியிருப்பார்கள். எந்த அளவுக்கு அழகாக நீங்கள் உடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழகாக உடுப்பதற்கான ஆடைகள் வாங்குவதற்கான வசதிகளை அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருப்பான். இருந்தாலும் முசாஃபர் மாதிரி, பிச்சைக்காரன் மாதிரி தான் இந்த உலகத்தில் நடமாட வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டவே இல்லை. அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகிறான் என்றார்கள் ரசூலுல்லாஹ். எனவே உங்களுடைய பாதணிகள், உங்களுடைய செருப்பு நல்லதாக இருக்கிறது என்பதற்காக, உங்களுடைய ஆடை நல்லதாக இருக்கிறது என்பதற்காக அதிலெல்லாம் பெருமை வராது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நீங்கள் நல்ல செருப்பு போடுகிறீர்கள், நல்ல ஆடை அணிகிறீர்கள், அது உங்களுக்கு பெருமையாக இருக்காது. ஒருவருமே உடுக்காத ஒரு சேட்டை போட்டிருக்கிறேன், யாருமே போடாத ஒரு டவுஸ், ஒரு கல்சனை போட்டிருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்தாத்தான் அது பெருமையாகும். இல்லாவிட்டால் அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகிறான். இந்த நேரம் அழகாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பி இந்த ஆடைகளை அணிகிறேன் என்று ஒருவர் நினைத்து போட்டால் அது தப்பும் இல்லை. அது ரசூலுல்லாஹும் இஸ்லாமும் வலியுறுத்த, ரசூலுல்லாஹும் இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட, இஸ்லாம் சொன்ன ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே இதையெல்லாம் நாங்கள் கவனத்தில் கொண்டு தனி மனித சுத்தத்தில், தனி மனித தூய்மையில் மிக கவனம் செலுத்த வேண்டும். அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. நான் எப்படியும் உடுத்து விடலாம், நான் எப்படியும் இருந்து விடலாம் என்று இருந்து விடக்கூடாது. அந்த தனி மனித சுத்தத்தில் இவ்வளவு இஸ்லாம் செய்திகளை சொல்கிறது. அல்லாஹ் எங்களை விரும்புகிற அளவுக்கு எங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதையெல்லாம் கருத்தில் கொண்டு தனி மனித சுத்தத்தில், தனி மனித தூய்மையில் என்னை நான் சுத்தமாக, தூய்மையாக, துர்வாடைகள் எதுவும் வராமல் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் விரும்புகிற மாதிரி என்னை நான் ஆக்கிக் கொள்ள வேண்டும், என்னை நான் பழக்கிக் கொள்ள வேண்டும், என்னை நான் அப்படி சுதாகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு அப்படிப்பட்ட நல்லவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன்
வஅலா ஆலிஹி வஸஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பாத். அன்புள்ளங்கொண்ட அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஜும்மா உரையின் இஸ்லாத்தில் தனி மனித சுத்தமும் சுற்றுச்சூழல் சுத்தமும் என்ற தலைப்பில் சில செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் முதலாவது இன்றைய ஜும்மாவின் உரையில் தனி மனித சுத்தம் எவ்வளவு கவனமாக பேணப்பட வேண்டும், எவ்வளவு அதில் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது என்பதில் மிக கவனமாக ஒவ்வொரு தனி மனிதனும் அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். இந்த இரண்டாவது உரையில் எப்படி தனி மனித சுத்தத்தை இஸ்லாம் பேணச் சொல்கிறதோ அந்த அளவுக்கு அதைவிட அதிகமாக சுற்றுச்சூழலுடைய சுத்தமும் அதிகமாக கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும். அதிலும் யாரும் அலட்சியப்படுத்தி விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கும். நான் எப்படி தூய்மையாக இருக்கிறேனோ, என்னுடைய தோட்டம் எப்படி தூய்மையாக இருக்கிறதோ, என்னுடைய வீடு எப்படி மார்பிள் டைல்ஸ் பிடித்து எவ்வளவு அழகாக இருக்கிறதோ, அதே மாதிரி நான் வாழுகிற என்னுடைய பிரதேசம், என்னுடைய கிராமம், என்னுடைய தெருக்கள், நான் செல்கிற தெருக்கள், அப்படி இந்த சுற்றுச்சூழல்களும் மிக கவனமாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. எந்த அளவுக்கு என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் ஈமானு பில்உம் வ சபூன அவ் பில்உம் வ சித்தூன ஷுபா. ஈமான் என்பது 60 அல்லது 70 கிளைகளை கொண்டது. ஈமான் என்பது 60 அல்லது 70 கிளைகளை கொண்டதுதான் ஈமான் என்று சொல்லிவிட்டு அதில் மிக மிக உயர்ந்தது ஈமானில் என்னவென்றால் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வணங்குவதற்கு யாரும் இல்லை என்கிற இந்த கலிமா, இந்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த வார்த்தை தான் ஈமானில் உயர்ந்த இடத்தில், முதலாவது இடத்தில் இருந்து கவனிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு வஅத்னாஹா, ஈமானில மிக தாழ்ந்தது, கடைசி ஆக குறைந்த ஒரு படித்தரம் என்னவென்றால் இமாத்தத்துல் அதா அனித்தரிகி, பாதைகளில் முள்கள் கற்கள் மற்றவர்களுக்கு இடையூறு செய்கிற எதுவாக இருந்தாலும் அதை அகற்றுவதுதான் ஈமானின் கடைசி படித்தரமாக இருக்கிறது. ஒருவர் தெருவிலே சென்று கொண்டிருக்கிற போது இடர் தருகிற, அடுத்தவனுக்கு நோவினை தருகிற ஒரு நாய் செத்து கிடக்கிறது தெருவிலே, இதை பார்த்துவிட்டு நாங்கள் செல்கிறோம் என்றால் எங்களுடைய உள்ளங்களில் ஈமானின் கடைசி படித்தரம் கூட இல்லை என்பதுதான் பொருள். முட்களும் கற்களும் அடுத்தவர்கள் செல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறது என்றால் அதிலே எங்களுக்கு ஈமானில் எந்த பங்கும் இல்லை என்பதுதான் பொருளாக இருக்கிறது. எனவே ஈமான் இருந்திருந்தால், இறை விசுவாசம் எங்களுடைய உள்ளங்களில் இருந்தால், அந்த ஈமானிய உணர்வுள்ளவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால், தெருவிலே இடர் தருகிற, அடுத்தவர்கள் செல்ல முடியாத அளவுக்கு இடர் தருகிற ஒன்றாக அது இருக்கிறது என்பதை கவனித்து பைக்கில் இருந்து இறங்கி, பைஸ்கல்ல இருந்து இறங்கி அதை 4 பேரை கூப்பிட்டு, என்னால் முடியாவிட்டாலும் 4 பேரை கூப்பிட்டு அதை சுத்தப்படுத்துகிற அந்த பணியில் நாங்கள் ஈடுபட வேண்டும். இந்த காலங்களில் பார்த்தோம், கனமழை, அதே நேரத்தில் சூறாவளி காற்றும் அடிக்கிறது, பெரும் பெரும் மரங்கள் எல்லாம் அந்த பாதையை அப்படியே மூடி விழுந்து கிடக்கிறது, கண்டும் காணாத மாதிரி. வேண்டுமென்றால் அந்த பக்கத்தில் ஒரு கவுரை மட்டும் கட்டிவிட்டு செல்கிற நிறைய சகோதரர்களை பார்த்து கொண்டிருந்தோம். அந்த நிலைமை இருக்கக்கூடாது. உடனடியாக நாங்கள் ஓடோடி வந்து அந்த மரத்தை அகற்றி, அந்த குலைகளை, இலைகளை, கிளைகளை அகற்றி அந்த தெருக்களை பாவிப்பதற்கு எப்படி செய்து கொடுக்க முடியுமோ அப்படி செய்து கொடுக்க வேண்டும். இந்த ஊரில் கேள்விப்பட்ட ஒரு செய்தி ஒரு நல்ல செய்தியாக இருக்கிறது, அது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் இந்த ஊரை பொறுத்த மட்டில் அந்த வெள்ளத்தினால் பெரிய அளவு சேதம் ஏற்படவில்லை, உயிர் சேதம் ஏற்படவும் இல்லை. ஆனால் இங்கிருக்கிற எல்லா குளங்களும் உடைக்க பார்க்கிறது என்பதில், எல்லா குளங்களும் உடைத்து விடுமோ என்பதில் அச்சமாக இருந்தது. அந்த நேரத்தில் வாலிபர்களும் வயோதிபர்களும் ஊர் மக்களும் ஓடோடி சென்று அந்த குளத்தை கட்டி அதை பாதுகாப்பதில் மிக கவனம் செலுத்தினார்கள் என்பதை அறிகிற போது, தெரிந்து கொள்கிற போது ஆச்சரியமாகவும், உண்மை அப்படித்தான் இருக்க வேண்டும், தொடர்ச்சியாக அது இருக்க வேண்டும். வீட்டில் தண்ணீர் இருக்க விட்டும் அதை பின்னால் வந்து நான் துப்புரவு செய்து கொள்கிறேன், குளம் உடைத்து விட்டது என்றால் பின்னால் உள்ளவர்கள் யாராந்தாலும் அவர்களுக்கு அந்த வெள்ளத்தால் பெரிய பாதிப்பு ஏற்பட்டுவிடும்.
இன்னும் சில நாட்களுக்கு பின்னால் நாங்கள் செய்கிற விவசாயத்திற்கு தண்ணீர் இல்லாமல் போய்விடும், கால்நடைகளுக்கு தண்ணீர் இல்லாமல் போய்விடும் என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு என்னுடைய வேலைகளை விட்டுவிட்டு ஓடோடி சென்று அந்த குளத்தை கட்டுகிற, அந்த குளத்தை உடைக்காமல் பாதுகாக்கிற அந்த பணியில் இனிமேலும் அப்படி ஒன்று ஏற்பட்டால் துடித்து முழுந்து கொண்டு நாங்கள் அந்த செயலில் இறங்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை சொர்க்கத்தில் சுற்றித் திரிகிற ஒரு மனிதரை பார்த்தார்கள். பார்த்துவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், எதற்காக அவன் சொர்க்கத்தில் சுற்றித் திரிகிறான் என்றால், உலகத்தில் இருக்கிற போது தெருவிலே ஒரு மரம் விழுந்து கிடந்தது, மக்கள் நடமாட முடியாமல் அங்கும் இங்கும் போக முடியாமல் அந்த மரக்கிளை நடு ரோட்டிலே இருந்தது. அதை வெட்டி சுத்தம் செய்த காரணத்தினால், புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், சுத்தம் செய்த காரணத்தினால் அவன் சொர்க்கத்தில் சுற்றி கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். குல்லு மஅரூஃபின் சதகா, அனைத்து நற்செயல்களும் தர்மம் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதே மாதிரி இடர் தருகிற, நோவினை தருகிற பாதைகளில் இருக்கிற எல்லா முட்களையும் கற்களையும் அகற்றுவது, நோவினை தருகிற அத்தனையும் அகற்றுவது சதக்கா என்று இஸ்லாம் சொல்கிறது. நாங்கள் நினைக்கிறோம் சதக்கா என்பது, தர்மம் என்பது பணக்காரர்கள் மட்டும், ஹாஜிமார்கள் மட்டும் செய்கிற ஒரு பணியாக, ஒரு வணக்கமாக, இபாதத்தாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஏழைகளாலும் செய்கிற ஒரு வணக்கமாக இந்த தெருக்களிலே இருக்கிற அந்த ஒரு நோவினை தருகிற அந்த கற்களையும் முட்களையும் அகற்றுவது இருக்கிறது. எனவே அருமையானவர்களே, இது போன்ற காலங்களில் சிரமதானங்கள் அறிவிக்கப்படலாம். அப்படி அறிவிக்கப்பட்டால் முழுமையாக நான் என்னுடைய பங்களிப்பை கொடுத்து இந்த தெருக்களிலே இருக்கிற அந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற, தூய்மைப்படுத்துகிற அந்த பணிகளில் என்னுடைய பங்களிப்பும் இருந்தே ஆக வேண்டும். என்னுடைய பங்களிப்பும் இதில் இருக்க வேண்டும் என்பதில் நாங்கள் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்தி அதற்காக பாடுபட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு ஹஜ்ஜி தான் செய்தார்கள். அந்த ஹஜ்ஜி தான் ஹஜ்ஜத்துல் வதா, விடைபெறும் ஹஜ்ஜி. அந்த விடைபெறும் ஹஜ்ஜிலே அத்தனை சஹாபாக்களையும் பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், அலா உஹ்பிருக்கும் மனில் முஸ்லிம், முஸ்லிம் முஸ்லிம் என்று சொல்கிறீர்களே, அந்த முஸ்லிம் யார் என்று உங்களுக்கு சொல்லட்டுமா? அப்துல் காதர், அப்துல் ஜப்பார் என்று பெயர் வைத்துக் கொண்டவன் மட்டும் முஸ்லிம் அல்ல. முஸ்லிம் யார் தெரியுமா? மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி, யார் தன்னுடைய கரத்தினாலும் தன்னுடைய நாவினாலும் நோவினை பெறாமல் வாழ்கிறார்களோ அவன்தான் முஸ்லிம் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், எவருடைய கையினாலும் அடுத்தவனுக்கு தீங்கு ஏற்படாது, எவனுடைய நாவினாலும் அடுத்தவனுக்கு தீங்கு ஏற்படாது. வாய் இருக்கிறது என்பதற்காக, நாக்கிலே முள்ளில்லை என்பதற்காக, எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்பதற்காக, அந்த திமிரில் அடுத்தவனுடைய உள்ளங்களை நீங்கள் உடைப்பது, அடுத்தவர்களுடைய உள்ளங்களை புண்படுத்துவது, அடுத்தவர்களுடைய நோவினைப்படுத்துவது, நீ ஒரு முஸ்லீமாக இருக்க மாட்டாய். உன்னுடைய கையிலே சக்தி இருக்கிறது என்பதற்காக, உன்னுடைய கையிலே திமிர் இருக்கிறது என்பதற்காக, அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக அடுத்தவர்களை நோவினைப்படுத்துவது நீ முஸ்லீமாக இருக்க மாட்டாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் வதாவில், விடைபெறும் ஹஜ்ஜிலே ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டிய செய்தி. எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்தவர்களுக்கு தீங்கில்லாமல், அடுத்தவர்களுக்கு தீங்கு ஏற்படுத்துகிற, நாங்கள் பார்க்கிறோம் எங்களுடைய வீடுகளில் இருக்கிற குப்பைகளை கொண்டு போய் அடுத்தவர்களுடைய வீட்டு வாசலிலே போட்டு விடுகிறோம். எங்களுடைய வீடுகளிலே அல்லது எங்களுடைய தெருக்களில் இருக்கிற செத்த மிருகங்களை கொண்டு அடுத்தவர்களுடைய வீட்டிலே கொண்டு போய் நாங்கள் போட்டு விடுகிறோம். அதை புதைத்து என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்ய வேண்டுமே தவிர என்னுடைய பங்குக்கு முடிந்து விட்டது என்று அதை நாங்கள் அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. எனவே தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் ரெண்டு காரியங்கள், அதை விட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், லஅனத், அல்லாஹ்வுடைய மலக்குகளுடைய மக்களுடைய லஅனத், சாபம் ஏற்படுகிற அந்த 2 காரியம் எதென்று கேட்டதற்கு, மக்கள் ஓய்வெடுக்குகிற, மக்கள் நிழல் பெறுகிற அந்த மரத்துக்கு கீழால் மலம் கழிப்பது, அசுத்தப்படுத்துவது, அது சாபத்துக்குரிய காரியம் என்றார்கள் ரசூலுல்லாஹ். எனவே இந்த காரியங்களில் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.
தனி மனித சுத்தத்தை பேண வேண்டும், சுற்றுச்சூழல் சுத்தத்தை பேண வேண்டும். அதற்காக இந்த ஊர் மக்கள் இந்த வாலிபரிடத்திலே சிரமதான பணிக்காக உங்களை அழைத்தால், மற்ற பணிகளுக்காக அழைத்தால், நாங்கள் மிக வேகமாக சென்று மிக ஒரு விருப்பத்தோடு சென்று அந்த சிரமதானங்களில் பங்கெடுத்து அந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இப்படி எல்லா வகையிலும் நாங்கள் எங்களை பாதுகாத்து கொண்டால் மட்டும்தான் இதை ஒட்டி வருகிற அந்த நோய்களில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட நல்லவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி வரல வேண்டும் என்று கேட்டு இந்த 2 உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.